நீங்கள் உங்கள் லைஃப்பில் செஞ்சிட்ருக்கிற எந்த ஒரு விஷயமுமே 100% தப்பும் இல்லை. நீங்கள் உங்கள் லைஃப்பில் செஞ்சிட்ருக்கிற எந்த ஒரு விஷயங்களுமே 100% கரெக்டும் கிடையாது. பிகாஸ் எது சரின்னு நினைக்கிறீங்களோ அது இன்னொருத்தருக்கு மிகப்பெரிய தப்பாக இருக்குது. எது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறீங்களோ அது இன்னொருத்தருக்கு மிகப்பெரிய அளவில் ரொம்ப கரெக்டாக தெரியுது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் வாழக்கூடிய டே இதுதான் தப்பு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி என்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களான லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட ஒரு சில விஷயங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம போய் தலையிடுவதும் அதில் நம்ம போய் நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி நம்மளுடைய சக்ஸஸ்ன்னு சொல்லுவதுங்கிறது 100% நம்மளுடைய மன நிம்மதி போகிறதுக்குண்டான முதல் ஸ்டெப்பே இதுதான். உங்களுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்பேஸ் இருக்குது. எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே நான் சொல்கிற மாதிரி நடக்கும், எல்லாமே நான் கொடுக்குற அட்வைஸ் பிரகாரம் தான் நடக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த ஒரு அனுபவத்தை சார்ந்து நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கான எந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது உங்களை சுற்றி உங்களை நம்பி இருக்கிற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவில் சந்தோஷம் கிடைக்காது. அவங்களுக்கும் உங்களால் எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்கும். ஏன்னா என்னுடைய அனுபவம் என்னுடைய ஆத்மாவுக்கும் என்னுடைய உடலுக்கும் என்ன சார்ந்த இந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம். ஆனால் உங்களை சார்ந்து வரக்கூடிய உங்களுடைய முழுமையான அனுபவம் அப்படிங்கிறது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கானது. ஸோ அதில் நம்ம தலையிடாமல் இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, நம்ம மன அமைதிக்கும் ஒரு தெளிவான விடை கிடைக்கக்கூடிய ஒரு சூழலாக அமையும்.